நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஜூன் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 4:44 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று இரவு 7:21 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு இரவு 7:21 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:21 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசினியர்கள் இன்று சொந்த பணியில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். உறவினர்கள் செயலை குறைகள் சொல்ல வேண்டாம். தொழில் ஆதாயம் மிதமாக இருக்க கொடுங்க. பணியாளர்கள் பணி சுமையாக அவதிப்படக்கூடும். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பரிடம் முக்கிய விஷயங்களை பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ஆலோசித்து பேசுவது நல்லது. அடுத்தவர் பற்றி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். இன்று எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் கொஞ்சம் தடை இருக்கும். கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மன கஷ்டம் ஏற்பட்டது, போக போக சரியாகும். எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக வருங்க. பயப்பட வேண்டாம். எண்ணிய காரியங்களும் சிறப்பாக நடைபெற கொடுங்க. சூழ்நிலைகள் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கௌரவம் உயரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் நல்லதும் நடைபெறக்கூடும். இன்று பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படக்கூடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். பெண்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். காதல் மட்டுமே கொஞ்சம் குளறுபடியை கொடுக்கும். காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதல் வெற்றி நடை போடுங்க. இன்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று சூழ்நிலைகள் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்க கொடுங்க. செலவுகளை நீங்க சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய விஷயங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவர் பற்றி பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். சொந்த பணியில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். உறவினர்கள் வருகை இருக்குங்க. செயல்கள் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். பரணி என்று திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எண்ணியபடி காரியங்கள் நடைபெறக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று நீங்க முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கெருத்திகை முயற்சி அனைத்தும் பலிக்க கொடுங்க. நல்லது கெட்டதுகளை ஈடுபடுவீர்கள். பணி சுமையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடைபெறக்கூடும். என்று அடுத்தவர் பற்றி பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். என்று உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. நல் வாய்ப்புகளும் அமைந்துவிடக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள் என்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் எளிமையாக நிறைவேற கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். வழக்கத்தை விட பணிகள் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம். கூடுதல் வருமானத்தால் தேவைகள் ஓரளவு நிறைவேறும். தீராத வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. புதிய ஒப்பந்தங்கள் கழித்திடக்கூடிய சூழல் இருக்கும். அலைந்து திரிந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணிகள் சென்று வருவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த கடனை எப்படியாவது வாங்கி விடுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. தாய்மாமன் உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. விட்டு கொடுத்து செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. என்று பெண்கள் நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள்.
சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எதிலும் மன மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புது போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலை நீங்க அமைதியுடன் செயல்படுவது நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கூட்டும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்க கொடுங்க. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். ரோகிணி. இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கவனமாக எதிலும் பேசி பழகுவது நல்லது. சொந்த பணியில் அக்கறை கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மிருக சிரிஷம். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆதாயம் வரக்கூடிய வேலைகளை ஈடுபடுவீர்கள். பணி சுமையால் கொஞ்சம் அவதிப்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க கழிந்து கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் நல்லது விதமாக நடக்க கொடுங்க. என்று உங்களுக்கு குடும்பத்தில் நல்லதொரு சூழல் உருவாக கூடும். மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு சிக்கல்கள் ஓரளவு தெரிந்து விடும் நாளாக இருக்க கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்க வேண்டாம். தொழிலில் நீங்க சிரமங்களை தாமதமின்றி சரி செய்வது நல்லது. பண வரவை விட நிர்வாக செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ணுவது நல்லது. பெற்றோர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அரவணைப்பு அதிகமாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சின்னதாக தடங்கள் ஏற்பட்டு பின்னே சரியாகும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அதிகமாக உழைப்பினை இன்று கொடுக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் நீங்க வெயிலில் அதிகமாக சுற்றி தெரிய வேண்டாம். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவுகளை முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்குங்க. இப்போதைக்கு காதல முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் நீங்க முழு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் யாருடைய பிரச்சனைகளிலும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. கடுமையான உழைப்பை இன்று வெளிப்படுத்துவீர்கள். காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். புதிய முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த விஷயம் பேச வேண்டாம். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். சொந்த பணியில் அக்கறை கொள்வீர்கள். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கி விட கொடுங்க. திருவாதிரை. முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். முக்கிய நபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். கருத்து மோதல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று வீண் விரயம் செய்துவிட வேண்டாம். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம். என்று பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள்.
கொடுத்த கடனை எப்படியாவது வாங்கி விடுவீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். தீவிரமாக ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள் என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எது நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். கடகம் கடகம் ராசினியர்கள் இந்த சிக்கல்களை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். உங்களுடைய நல்ல செயல் நண்பர்கள் பாராட்டும் விதத்தில் இருக்கக்கூடும். தொழில் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். சாதிக்கக்கூடிய வல்லம் எல்லாம் இருக்கின்றது. உபரி பண வருமானம் சேமிப்பாக மாறக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சக நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மேல் அதிகாரிகள் கெடுபிடிக்க அழக வேண்டியிருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்பட கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கிளேசங்கள் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்பட கூட்டும். பிள்ளைகளிடம் அதிகம் பாசம் காட்டுவீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். தகப்பனாருடன் வீண் விவாதங்கள் வருங்க என்று முறையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அரசு தொடர்புடைய காரியங்களை வெற்றி இருக்கும். பெண்கள் இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்களுக்கென்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் கொஞ்சம் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுங்கள். யாரையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். இல்லத்தில் பேசி எந்த ஒரு முடிவும் விடுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இறக்க கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி கொடுங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை நீங்க தாக்குப்பிடிகள் செய்ய வேண்டாம். பஞ்சாயத்துக்களும் செய்ய வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். பூசம் சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் போல் வாழ்க்கையை இன்று அமைந்துவிடக் கொடுங்க. பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. அதிக நேரம் வெயிலில் சுற்றி தெரிய வேண்டாம். எதிலும் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள், அது போதும். ஆயில்யம் என்று மன வலிமை கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. காரியங்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்கள உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் என்று காப்பாற்றி விட முடியுங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடைபெறக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சிகள் திருப்பு முனையாக அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சொந்த முயற்சியில வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். அக்கம் பக்கத்தினர் உங்களை அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சிறப்பாக இருக்கக்கூடும். நம்பிக்கையில் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு சலுகை கிடைக்க பெறுவீர்கள். பெற்றோரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். எதிலும் வாழ்க்கை முன்னேற்ற பாதை நோக்கி செல்லுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் உதவியும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை கூடிவிடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. தொழில் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கக்கூடும். நியாயமான விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். மனசுக்குள் தன்னம்பிக்கை கூடிவிடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. உபரி பண வருமானமும் கிடைக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிகுந்த சூழல் வெளிப்பட கொடுங்க. என்று பெண்கள் வெளிப்படையாக பேசுவீர்கள். காரியங்களையும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எது எப்படியோ எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக நல்லதொரு முடிவு கிடைக்கும். காதல் கொஞ்சம் அமைதியுடன் செயல்படுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதல் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம்.
படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று செய்யும் செயலை வச்சு இருக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டமிட்டதை விட முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூட்டும். இறைவன் சரணாகதி அடைவர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாகன லாபம் ஏற்படக்கூடும். என்று சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் போக போக எல்லாம் சரியாகிவிடக் கொடுங்க. பூரம். சொந்த பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. குடும்பத்திலும் உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடும். சுய மரியாதை வெளிப்படக்கூடும். என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். தயவு செய்து வீண் விவாதங்களிலும் கலந்து கொள்ள வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்ற விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு இன்று திருப்பு முனையாக எல்லாம் இருக்க கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஒருமுக தன்மையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். தாமதமான காரியங்களை கூட வெற்றி இருக்கும். பணிகள் இன்று விரைவாக நடைபெறக்கூடும். என்ற முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். உதாரித்தனமாக தெரிந்தவர்கள் இப்பொழுது பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையெல்லாம் எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகள் நல்ல செயல் உங்களுக்கு பாராட்டுக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெற கொடுங்க. கூட இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சொல்லும் விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லுவீர்கள். பொருளாதாரமும் சீராக உயரும். எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பல வகையான யோகங்கள் ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் கூட கண்டிப்பாக நீங்கும். என்று யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். யாரையும் இன்று நீங்க சகித்துக் கொள்ள பாருங்கள். சந்தேகப்பட வேண்டாம். நடப்பதையெல்லாம் கூர்ந்து கவனியுங்கள். நடப்பதையெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டாம். நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். என்று பெண்கள் திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல நீங்க பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காணுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க சில காரியங்கள் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடைய பொருளாதாரம் கூட கண்டிப்பாக உயரக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். யோகங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடுங்க. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். அஸ்தம். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடும். முயற்சிகள் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். பல வகையான யோகங்களும் இருக்கின்றது. மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். என்று வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சித்திரை. என்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கனிவாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடைய பொருளாதாரம் கண்டிப்பாக உயருங்க. நிர்வாகம் சிறப்பாக இருக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடுங்கள் என்று சொல்ல முடியும். யாரையும் இன்று நீங்க
சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க படிப்படியாக உயர்ந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். இனிய வார்த்தைகளை பேசி அற்புதமாக செயல்படுவீர்கள். பிறரை கவரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. வாழ்க்கை தரம் இன்று கண்டிப்பாக உயரும். வியத்தகு அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வளர்ச்சி பெறுவதற்கான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. சேமிக்கும் விதத்தில் வருமானம் வரக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அவசரப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது. என்று பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். குடும்பத்தில் சுப விஷயமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். நிறைவேறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். பண வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். பண புழக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக மாற வேண்டும். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெறக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று விவேகமுடன் செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடும். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். பிரச்சனையை கொண்டிருக்கும். காதல் இப்போதைக்கு முடிவு கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இல்லத்தில் பேசினால் மட்டுமே நல்லதொரு முடிவு கிடைக்கும் என்று மாணவர்கள் படியுங்கள். தெளிவாக படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தடைகள் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும் என்று ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த எண்ணிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் இன்று சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் நடைபெறுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டக்கூடிய சூழல் வெளிப்பாடு கூடும். சுவாதி, என் நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மனதில் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். விசாகம், காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற வேண்டும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்கறை கொள்ளுங்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. எதையும் சமாளிக்க எடுக்கும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். வினோத வேடிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்று ஓரளவு சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு அபாரமான திறமை இருக்கும். உறவினரின் பாசத்தை கண்டு நிகழ்வீர்கள். மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுக்குரியதாக இன்றைய நாள் இருக்க கொடுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். அதிசயம் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இன்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பயணத்தில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் சென்று கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். திருமணம் கண்டிப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். எதிர்பாராத உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. முக்கிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். யாரையும் இன்று நீங்க அவசரப்படுத்த வேண்டாம். நடைபெறும் காரியங்களை கண்டு வியக்க வேண்டாம். போகட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். தேவையான பண உதவி இருப்பதினால் பெரிய பிரச்சனை இருக்காது. போட்டி பொறாமைகள் கூட உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. எதையும் சமாளிக்க எடுக்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள் என்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. என்று காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை கொண்டிருக்கும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். எல்லாம் சரியாக நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று
நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உறவினர்கள் இன்று அன்புடன் நடந்து கொள்ள வேண்டுங்க. அதற்கு நீங்க தேவையில்லாத பேச்சுக்கள் பேச வேண்டாம். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அனுஷம். புரியாத புதிருக்கு விடை கிடைக்குங்க. சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். எல்லாம் திருப்பு முறையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்க்கைக்கு உரிய வளர்ச்சி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. பெரிய பிரச்சனை இருக்காது. வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. என்று ஓரளவு மகிழ்ச்சிக்குரிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். தனுசு. தனுசு ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நட்பொன்று பகையாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். உண்மை நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்குங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். திட்டமிட்டபடி பணிகளில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். எல்லா நலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் நீங்கிவிடக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலனை எதிர்பார்க்க முடியுங்க. நினைத்த வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் லாபம் இருக்கக்கூடுங்க. அன்பு பாசமும் அதிகரிக்கக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பொறுமையுடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடும். இனிமையாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு எதிலும் லாபம் ஏற்பட கொடுங்க. முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு நெருக்கடியிலே கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு லாபம் வரக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில நன்மைகள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவர்கள் நட்பு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். தைரியத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். எதிலும் லாபத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். உண்மை நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகி செல்லுங்க. என்று உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வெளிப்படக்கூடும். உத்திராடம். பண வரவு ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிடக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். திருப்பு முனையாக எல்லாம் இருக்கக்கூடுங்க. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று உங்களுக்கு
தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கக்கூடும். மதிய நேர மகிழ்ச்சியை கொடுக்கும். முடிந்த அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. மகரம் ராசினியர்கள், இன்று நடக்கும் காரியங்கள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாகத்தான் இருக்க கொடுங்க. வராமல் இந்த பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். யாரிடமும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம். சிலர் சுய லாபத்திற்காக உதவ முன் வருவார்கள். கவன நடைமுறை பின்பற்றுவது மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். அளவான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வந்து சேரும். நிர்வாக திறமை என்று பளிச்சிடும். மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். தேவையான பண உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிக்கலான பிரச்சனையும் தீர்த்து விடுவீர்கள். எளிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக பணியை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். உடைய பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். போகட்டும் என்று எல்லாம் விட்டுவிடுங்கள். எல்லாம் சரிவர நடைபெற கொடுங்க. மனசுக்குள் நம்பிக்கை ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கை ஏற்படக்கூடும். மனத்தெம்பும் அதிகரிக்கக்கூடும். போட்டி போட்டு முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் என்று அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று நடைபெறும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை சூழ்நிலைகள் சாதகமாகத்தான் இருக்கும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்வதும் பதட்டம் இல்லாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது. காதல நீங்க இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று தைரியம் உண்டாகக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், என்று நீங்க சிறப்பாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிக்கலான பிரச்சனையும் எளிமையாக தீர்த்து விடுவீர்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. என்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவாக இருப்பது மிக நல்லது. சிக்கலான பிரச்சனையும் நீங்க எளிமையாக தீர்ப்பீர்கள். திருவோணம், கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியும். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முன்னோர்கள் உங்களுக்கு ஆசிகள் பலமாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடும். தொழில் போட்டிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. அவ்விட்டம், இன்று உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாவித பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வீர்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண வரையம் செய்துவிட வேண்டாம். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். உடல் நலம் மாற்றத்தை கொடுக்கும். என்று ஓரளவு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று எல்லாவித முயற்சிகளிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கக்கூடும். பேச்சு செயல மட்டும் நிதானத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். என்று கும்பம் ராசினியருக்கு வளர்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. ஆதாயம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பணியாளர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவார்கள். மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். கூடுதலான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன தெம்பும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி கொடுக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. வாக்கு வன்மையால் காரியங்கள் கைகூடும். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடும். உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நீங்கள் மற்றவர் மத்தியில் உயர்ந்து நிற்பீர்கள். மிகவும் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. தூக்கம் இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது நன்மை கொடுக்கும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லோரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார அறிவை அதிகப்படுத்துவீர்கள்.
புத்தி கூர்மையுடனும் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வீட்டுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழிலும் அற்புதமாக நடைபெறக்கூடும். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள் யாரும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது மிக சிறப்பு. என்று காதல் குளறுபடியாக இருக்கும். காதலை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். போக போக எல்லாம் கைகூடும். காதல நீங்க கொஞ்சம் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று குடும்ப ரகசியங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். முயற்சியின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மன தெம்பு கண்டிப்பாக உருவாக கூடும். இந்த நாள் நீங்க முறையாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சதயம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. பணியாளர்கள் சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. தொழில் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று நீங்க விரைவாக சிந்தித்து எதிலும் வெற்றி பெற முடியும். போராட்டாத்தி. நன்மைகள் தேடி வரக்கூடும். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். மன தெம்பு அதிகரிக்கக்கூடும். கூடுதல் முயற்சி வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். திருமண முயற்சி கண்டிப்பாக கைகூடும். வாகனம் வாங்கும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். பேச்சு செயலில் நிதானம் இருக்கட்டும். பயன் தரும் பொருட்களை மட்டும் வாங்குங்கள். வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். ஆன்மீகத்தின் ஆட்டம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று நீங்க பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு சிந்தனை வளம் அதிகரிக்கக்கூடும். ஒருமுக தன்மையுடன் செயல்படுவீர்கள். சொந்த பணியில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். திட்டமிட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடும். நினைத்தவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு முடிஞ்ச அளவு எதையும் செய்து கொடுப்பீர்கள். பேச்சு செயலில் மட்டும் நிதானம் இருக்கட்டும். சின்னதாக தடுமாற்றம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பரின் வழிகாட்டுதல் நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும். பணியாளர்கள் விண்ணப்பித்த கடன் உதவி கிடைக்குங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைப்பீர்கள். பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. பழைய பாக்கிகள் நாசுக்காக வசூலாகும். எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்க கொடுங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிதாக வீடு மனை வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். நல்ல எண்ணங்கள் ஈடேற கொடுங்க. உங்களின் பொருட்களை மட்டும் மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பார்த்து கவனமாக செயல்படுத்த வேண்டும். உடைய பொருளாதாரம் சீராக உயருங்க. மறைமுக போட்டிகள் விலகி செல்லக்கூடும். போட்டி பொறாமையிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் குடும்பத்தை இன்று சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. காதல் குளறுபடியாக இருக்கக்கூடும். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் எதையும் ஜெயித்து காட்டக்கூடிய சூழல் இருக்கும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். சுயமரியாதை இன்று கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. ஏதேனும் சுறுசுறுப்பும் உண்டாக கொடுங்க. இன்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். இன்று முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. ரேவதி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் இன்று திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் இதை சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.